வண்டி டெலிவரி பண்ணுடா டேய் தமிழா தொடங்கும் தலை கனவும் அடங்கும் மரங்கும் அதிரும் தருணம் அரங்கேற்ற முடிக்கட்டும் விடிக்கும் பொழுதும் எனக்கென உதயமாகட்டும் அதிரடி நடனமும் எரிமலை வெடிக்கட்டும் புகழது பரவட்டும் தமிழா தமிழா உயரணி பறந்திரு தமிழா தமிழா தமிழன் நான் எங்கிருந்தாலும் என்ன செஞ்சாலும் தமிழோடு தானே எங்க சந்தோஷம் சங்கீதம் வா 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 பசங்க பசங்க தமிழ் தமிழ் பசங்க 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 தமிழ் தமிழ் பசங்க இந்த பூமியை அதர வைப்போம் நாங்க தமிழ் பசங்க திருநெல்வேலி அல்வா தென் மதுரை வள்ளி பூவு சென்னை கானா பாட்டு நாங்க ரசிப்போம் காஞ்சி பட்டு சேலை பசுமாடு சுத்தும் சாலை நாத்து நாடும் வேலை பாட்டு பாடிப்போம் எங்கள் மயிலாட்டமும் கொஞ்சம் மொயிலாட்டமும் கோவில் கரகாட்டமும் மதிரும் எங்கள் தெருக்கூத்திலும் எங்கள் கசப்பாட்டிலும் மெல்லிசைகள் துள்ளி வரும் வா 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 பசங்க பசங்க தமிழ் தமிழ் பசங்க 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 தமிழ் தமிழ் பசங்க இந்த பூமியை அதர வைப்போம் நாங்க தமிழ் பசங்க ரெண்டு கல்ல குதிர அல்லது மச்சு கலண்டையும் விடுற அட்ட போட்ட பத்த நாங்க தங்கமான பசங்க போட்டின்னு வந்துட்டா கிள்ளைக்கு தமிழ் பசங்க துள்ளியும் பதுக்கும் நம்ம தலைவனை கண்டா போட்டிக்கு யாரு தம்பி நமக்கு பையதுற இன்னொரு கசை கொண்டாட நம்ம அமைக்கும் பாருடா ஊருக்குள்ள நம்ம போல செல்ல புள்ள யாருடா பூப்போல் இட்லி தோசை அட முறுக்கி வச்ச மீச கூழ குடிக்க ஆசை பச்சை தமிழ வெளுத்து வச்ச வேட்டி பல கதைகள் சொல்லும் பாட்டி கபடி கபடி போட்டி வீர தமிழ கண்ணாமூச்சாடுவோம் ஜல்லிக்கட்டோடுவோம் வெற்றி கொடி நாட்டுவோம் தமிழ சங்க தமிழ் பாட்டிலும் திருக்குறளேட்டிலும் முக்கொழுத்து
பசங்க 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 தமிழ் தமிழ் பசங்க இந்த பூமியை அதர வைப்போம் நாங்க தமிழ் பசங்க. அப்பா சத்யராஜ் எந்த சூழ்நிலையில தமிழர்களின் தலைவரா மாறினார் என்பதை கேட்டு கலங்கும் போதும், இனி தமிழ் மக்களுக்கு யார் இருக்கா என்ற கேள்வி எழும்போது நான் இருக்கேன் என்று சொல்லும் போதும் ரசிகர்களை நிகழ வைக்கிறார் விஜய். எல்லாரும் கேட்டுக்கோங்க, இந்த கடைசி வார்னிங். நீங்க எல்லாம் இங்கிருந்து 5 நிமிஷத்துக்குள்ள உங்க வீடு கடை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடணும். புரிஞ்சுதா? चलो வாழ்றதுக்காக தான் மனுஷன் உருவாக்குனா ஜாதி மதம் இனம் மொழியெல்லாம். செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் கெட் அவுட். மொத்தமா மாறி வேற ஆளா நிக்கிற. நீ வேற நாட்டுல இவங்க வேற நாட்டுல இல்லடா, ஒரே நாடு இந்தியா. நம்மால இவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்னு தெரியல, ஆனா இருக்கிறது கொடுப்போம். போலீஸ் காவலில் சித்திரவதை செய்யப்படும் இடத்தில் வில்லன் அபிமன்யுவை பார்த்து உன்னைதான் தேடிக்கிட்டு இருந்தேன் பார்த்துட்டேன் என்று சீரும் போது ஆக்ரோஷமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் விஜய். முதலாக அவர் கத்தியை கையில் எடுக்கும் சண்டை காட்சியில் வேகம் விறுவிறுப்பு. அமலா பால் நாடகம் ஆடுவதும் அந்த நடிகரை விஜய் ஆஸ்திரேலியாவுக்கே வரவழைத்து அமலா பாலின் நாடகத்தை பொய்யாக்குவதும் ரசனையான காதல் காட்சி வெளிப்படுகிறது. அமலா பால் ஆஸ்திரேலியா சம்பந்தப்பட்ட காட்சிகள் அழகு நிறைந்திருக்கிறது. Bro, what is this? இந்த கிணங்கட்டை எல்லாம் இருக்கீங்க சேத்த. நான் எங்க ப்ரோ சேத்த. ப்ளீஸ் எப்படியாவது எங்களை சேர்க்காங்க. இனிமே நீங்க தான் எங்களுக்கு குரு. டான்ஸா எங்களுக்கு உயிர்.
பொக்கவாய் கம்மிங் சூன் அப்படின்னு வாய் கீழே போர்டு வைக்கிற அளவு வயசாகி போயிருது. இப்போ உங்களுக்கு டான்ஸ் தேவையா? இப்போவே உங்களை அடிச்சு துரத்துறேன் ப்ரோ. காதல்னாலே காம்படிஷன் இருக்கத்தான் செய்யும். நீ அவங்கள விட பெஸ்ட்டாக ஆடினா மீற இம்ப்ரெஸ் ஆக போகிறா. மூமெண்ட் என்ற பேரில் முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. மூமெண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? மேன்லியாக இருக்கணும். பார்க்குறீங்களா? டேய் பிரிஸ்பேன் தலையா, ஒரு மூமெண்ட்டை போடுறா. ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். Come on, dance. Dance. Come on, dance. Dance. Come on, dance. தமிழர்களின் தலைவராக வரும் அண்ணா கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருக்கிறார் சத்யராஜ். அவருடைய தீர்க்கமான பார்வையும் அதிகம் பேசாத முகபாவனைகளும் அண்ணா கதாபாத்திரத்திற்கு உயிரூட்டி இருக்கிறது. தன்னால் மகனின் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்று கருதி சுரேஷின் கையை பற்றுகிற இடத்தில் ஒரு பாசமுள்ள தந்தையாக உருக வைத்து விடுகிறார் சத்யராஜ். ஒரு தடவை நம்ம கை கத்தி வந்துருச்சுன்னா ஒண்ணு காக்கும் எல்லாம் அழிக்கும். படத்தின் முதல் பாதியில் சந்தானத்தின் ரகளைகள் ரசிகர்களை சிரிக்க வைக்கின்றது. விஜய் அமலா பாலிடம் நெருங்குவதை பார்த்து ஊரா வீட்டு மாங்காவில் ஊறுகா போடுறது தப்பு ப்ரோ என்று சந்தானம் சொல்லும் போது தியேட்டரில் ஆரவாரம் அதிகரிக்கிறது. யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது, காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது. யார் இந்த வார்த்தை மீது மௌனம் வைத்தது, இன்று பேசாமல் கண்கள் பேசுது. நகராமல் இந்த நொடி நீட எந்த நொடி நெஞ்சம் ஏங்குது. குளிராலும் கொஞ்சம் அனலாலும் இந்த அடுத்தவன் பட்டா போட்ட இடத்துல இவன் கொட்டா போட பாக்குறானே. யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது, காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது. மீரா நாராயணன் தமிழ் பசங்க டீம்ல பொண்ணா? குட் லக் விஸ்வா. தேங்க்யூ. அடுத்தவன் ஐபோன்ல ஐஎஸ்டி பண்றது தப்பு ப்ரோ, புரிஞ்சுக்கோ. தீர தீர ஆசையாவும் பேசலாம், மெல்ல தூரம் விலகி போகும் வரையில் தள்ளி நிற்கலாம். என்னை நானும் உன்னை நீயும் தோற்கலாம், இங்கு துன்பம் கூட இன்பம் என்று கண்டு கொள்ளலாம். என்னாகிறேன் என்று ஏதாகிறேன், இது காற்றிலே சாயும் குடையாகிறேன். என்ன நெஞ்சானது இன்று பஞ்சானது, அது பறந்தோடுது வானிலே. யார் இந்த வார்த்தை மீது மௌனம் வைத்தது, இன்று பேசாமல் கண்கள் பேசுது.
வேண்டாம் ப்ரோ. அடுத்த ஆட்டோக்கு ஆயுத பூஜை பண்ணணும்னு நினைக்கிற தப்பு ப்ரோ. மண்ணில் ஓடும் நதிகள் தோன்றும் மலையிலே, அது மலையை விட்டு ஓடி வந்து சேரும் கடலிலே. வைரம் போல பெண்ணின் மனது உலகிலே, அது தோன்றும் வரையில் புதைந்து கிடக்கும் என்று மண்ணிலே. கஞ்சாடையில் உன்னை அறிந்தேனடி, நேற்று நான் பார்த்ததும் இன்று நீ பார்ப்பதும் நிச்சம் எதிர்பார்ப்பதும் ஏனடி? யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது? காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது. நகராமல் இந்த நொடி நீள எந்த நடி நெஞ்சம் ஏங்குது. வேணாம் ப்ரோ. ஊரா விட்டு மாங்காயில ஊர்கா போகணும்னு நினைக்கிறது தப்பு ப்ரோ. இன்று வேறானது வண்ணம் நூறானது வானிலே. காட்சிகள் குறைவாக இருந்தாலும் உதயாவும் நாசரும் பதிந்து விடுகிறார்கள். பொன்வண்ணன் படம் முழுக்க வந்து கடைசியில் அதிர வைக்கிறார். தலைவன் என்பது நாம தேடி போறதில்ல, நம்மை தேடி வருகிற விஷயம். உன்ன அவங்களுக்கு தலைவனா கூப்பிடுறாங்க என்று வைஜி மகேந்திரன் விஜயிடம் பேசும் வசனத்தில் ரசிகர்களின் கைத்தட்டல் ஆரவாரம் அதிகரிக்கிறது. ரவிகரன் கி பத்னி ஆயே. நான் இருப்போம்னு சொன்னா மட்டும் பத்தாது. இப்ப பாரு, நீ சொன்ன ஒரு வார்த்தையால ஒரு குடும்பமே நடுத்தருவில் நிக்க போங்க. நமக்கு தெரியாத சொல்லு என்ன செய்யணும்னு. இப்ப நம்ம அமைதியா இருக்கிறோம்னா பயந்துகிட்டு இல்ல, காத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கான நேரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். நீ இங்க இருந்தா உனக்கு தான் பிரச்சனை வரும்னு நினைச்ச. இப்போ உன்னால மற்றவங்களுக்கும் பிரச்சனை. நம்மால மற்றவங்க வாழ்ந்ததா தான் இருக்கணும், செத்ததா இருக்கக்கூடாது. போயிடு. ஜிவி பிரகாஷ் இசையில் நான் முத்துக்குமாரின் பாடல் வரிகள் நினைவில் நிற்கின்றன. விஜய் மும்பை தமிழர்களின் தலைவரா பொறுப்பேற்க அவரை ஜனங்கள் ஆரவாரத்துடன் வரவேற்கும் காட்சியில் பின்னணி இசை மனதை வசியம் செய்கிறது. ஆஸ்திரேலியா காட்சிகளில் நிரவ்ஷாவின் கேமரா ரசிக்கும் கவிதையாக பதிந்துள்ளது. படத்தின் முதல் பாதியை காதலும் காமெடியாகவும், இரண்டாம் பாதியை அதிரடி திருப்பங்களுடன் விறுவிறுப்பாகவும் படமாக்கி இருக்கிறார் டைரக்டர் விஜய். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்க நீ கேளுங்கண்ணா. நான் ஒளரலண்ணா, ரொம்ப ஃபீலிங்குண்ணா. ஹே ஆனா உனா வாழ தேடி போவ, நீ வேணான்னு போனா தேவதாசாவ. அவளேட்டாதான் டாட்டா சொல்வா, பின்னால போவாத. இல்ல வேணாம். ஊத்திக்கண்ணா, மனசு நீ கொஞ்சம் தேத்திக்கண்ணா. வாட்டரும் சேர்ந்துச்சுன்னா கொட்டுது காதல் தத்துவண்ணா. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்க நீ கேளுங்கண்ணா. நான் ஒளரலண்ணா, ரொம்ப ஃபீலிங்குண்ணா. லைஃப் ஒரு போட்டுங்கண்ணா, சேஃப்டியா போட்டுங்கண்ணா. லவ்ல மாட்டிக்கிட்டா சேத்துல சிக்கிடும்னா. ஹிட்லரு டார்ச்சர் எல்லாம் ஹிஸ்டரி பேசுதுன்னா.
இவளுங்க டார்ச்சரெல்லாம் யாருமே பேசலனா ரிஸ்கி பீர் போததா மூணே வரில் போகுனா போகாத அந்த போதனா அப்ப நீ விழுந்த நான் எழுந்திட மாட்டேன்னா ஒத்திக்க ஒத்திக்க ஒத்திக்கனா மனசு நீ கொஞ்சம் திருத்திக்கனா வாட்டரும் சேர்ந்துச்சுன்னா கொட்டுது காதல் தத்துவனா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்க நீ கேளுங்கண்ணா நான் உழல்னா ரொம்ப ஃபீலிங்னா